கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் நல் வாழ்த்துக்கள். மறுபடியும் உங்களை யாவரையும் பார்க்க தேவன் கொடுத்த மகாபெரும் பாக்கியத்திற்காக தேவனுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். இந்த மாதத்தில் 2 மாதங்கள் வெற்றிகரமாக முடிப்பதற்கு தேவன் ஜீவனையும் சுகத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். 3வது மாதம் 1ஆம் தேதி நாம் கடந்து வந்திருக்கிறோம். இது தேவன் கொடுத்த பெரிய பாக்கியம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்த ஈவு, ஆங்கிலத்தில் இப்படி சொல்லுவாங்க, போனஸ்ன்னு சொல்லுவாங்க. எத்தனையோ பேர் இந்த உலகத்தை இன்று பார்க்க முடியாது கடந்து போயிட்டாங்க. இன்னொரு முக்கியமானது, நாம் எல்லாருக்கும் அற்புதமான ஒரு இடம், அழகான இடத்தை கொடுத்துருக்கிறார். தேவன் ஆராதிப்பதற்கு ஆராதனை கூடத்தை கொடுத்துருக்கிறார். ஸோ எனவே நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இன்றைக்கி சிங்கப்பூரில் நிறைய இடங்களில் தமிழ் திருச்சபை கிடையாது. அப்படியே இருந்தாலும் அவர்களுக்கு சுயமான என்ன கிடையாது, இடம் கிடையாது, பில்டிங் கிடையாது. சில இடங்கள் வீடுகளில் அங்கங்கே மீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தேவன் நமக்கு விலையேறப்பெற்ற பாக்கியத்தை கொடுத்தா இந்த இடத்துல பல இடங்கள் காலியாக இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. இதுக்கு ஜனங்களை கொண்டு வருது என்னுடைய கடமை மாத்திரம் இல்லை, உங்களை எல்லாருடைய கடமை. எனவே நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த கனமான ஊழியத்தின் பாதையில் நம்ம பங்கு கொள்ளணும். அதை குறித்து தான் இன்றைக்கி உங்களோடு கூட பேச இருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை குறித்து நம்ம பேச இருக்கிறோம். கதையில் வேதப்புத்தம் வச்சுருப்பீங்கன்னு சொன்னால் மத்தேயு 4வது அதிகாரம் 18 முதல் 22 வசனங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு நாம் 2 காலத்து த கால் டு ஃபாலோ ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போக அழைக்கப்படுகிறோம். கடந்த 2 மாத காலங்களில் நீங்கள் கவனமாக கவனிப்பீங்கன்னா, இந்த மாதத்துடைய டேபிள் கேலண்டர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட தலைப்பை ஒட்டி நம்ம வேதத்தை போட்டிருக்கிறோம். இந்த மாதம் முழுவதும், இந்த வருடம் முழுவதும், இந்த வருடத்தில் இந்த வருடம் முழுவதும் நம்முடைய மைய கருத்து என்ன, சீஷத்துவம் என்பதை குறித்து நாம் சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கும் பொழுது நம்ம ஒவ்வொருவரையும் சீஷராக மாற்றும்படி வேதத்தில் சீஷர்களுக்கு தேவன் கட்டளை கொடுத்திருக்கிறார். அப்போ சபையில் விசுவாசிகளாக இருப்பதை காட்டிலும் அதற்கு அடுத்தபடி என்னென்னா, நானும் நீங்களும் இயேசு சாமியுடைய சிஷ்யனாக இருக்கிறோம். அவர் நம்முடைய குருவாக இருக்கிறார். அவர் என்ன சொன்னாரோ அதை செய்கிறது தான் நல்ல சிஷ்யனுடைய அழகு, இல்லையா? அதை குறித்து தான் நம்ம சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். முதல் வாரம் பேசும்போது, ஃபஸ்ட் வீக்கில் பேசும்போது நம்ம பேசினது என்னென்னா, டினாயிங் யுவர் செல்ஃப் அப்படின்னு பேட்டோம், தன்னைத்தானே வெறுத்தல் அப்படின்றது. முதலாவது ஒரு நல்ல சீஷனுக்கு குணாதிசயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இயேசு பின்பற்றி போகும்போது அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசு பின்னாடி போகிறவனாக இருக்கிறான். எனவே அவன் தன்னைத்தானே என்ன செய்கிறான், வெறுக்கிறான்னா தான் என்ன செய்கிறான், ஆண்டவரை முதலிடத்தை வைக்கிறவனாக இருக்கிறான். 2வது மாதத்தும் போன மாதம் பார்த்தோம், லெட் கிரைஸ்ட் பி ஃபார்ம்ட் இன் யூ, கிறிஸ்துவானவர் உங்களில் உருவாகட்டும் அப்படின்ற தலைப்பில் நம்ம பேசியிருக்கிறோம். அதாவது இதுக்கெல்லாம் வேதவசனம் இருக்குது. 1வது மாதம் மத்தேயு 16:24 பார்த்தோம். போன மாதம் முழுவதும் நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டது கலாத்தியர் 4:19 சிந்திச்சோம். இன்றைக்கி நம்ம பேச போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, பி ஃபிஷர்ஸ் ஆஃப் மென் அப்படின்னு பேச போகிறோம். மத்தேயு 4வது அதிகாரம் 19வது வசனம். இன்றைக்கு வாசித்த வேத பகுதியில் அது இருக்குது. எனவே அதை குறித்து நான் உங்களோடு கூட என்ன செய்ய போகிறேன், பேச இருக்கிறேன். ஸோ இன்றைக்கி நல்ல நாளில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல ஆண்டோட பிள்ளைங்க என்ன இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு கூட தேவனை அழைக்கிறார். அது இன்றைக்கி காலையில் நான் இப்படி தலைப்பு போட்டிருக்கேன், ஆன்சரிங் த கால் டு பி ஃபிஷர்ஸ் ஆஃப் மென். ஆக நான் என்னுடைய தேவனை அழைத்திருக்கிறார். இதற்காக அழைத்திருக்கிறார், ஒரு மனிதர்கள் பிடிக்குவதற்கு அழைத்திருக்கிறார். அந்த அழைப்புக்கு நான் பதில் கொடுக்கும்படி நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த அழைப்பு எப்படியோ ஆண்டவர் எத்தனையோ வருடத்துக்கு முன்னாடி கூப்பிட்டுருக்கிறார். எனவே நான் அதை குறித்து தான் உங்களோடு கூட பேச இருக்கிறேன். ஒரே ஒரு அவுட்லைன், 3 அவுட்லைன், 4 இது வேகமாக நான் போட்டிருக்கேன். முடிஞ்ச மட்டும் ட்ரை பண்ணுவேன் நான் ஃபாஸ்ட்டாக முடிப்பதற்கு. த செட்டிங், த ஆர்டினரி ஒர்க் பிளேஸ், அங்கே எங்கே பார்க்குறீங்கன்னா எப்படிப்பட்ட இடத்துல அவர் இயேசுசாமி கூப்பிட்றாருன்னு கேட்டிங்கன்னா, அவங்க எல்லாரும் சாதாரண சூழ்நிலையில் வேலை செய்துட்ருக்காங்க. உங்களை போல் என்ன போல். அவருடைய தொழில் எப்படி இருந்துச்சுன்னா, மீன் பிடிக்கிற தொழிலாக இருக்கிறது. அவர்கள் மீன் பிடிக்கிற தொழில் செய்து கொண்டு இருக்கிற கடற்கரையில் போய் அவர்களை அழைக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அதை குறித்து நான் உங்களோடு கூட பேசுவேன். செகண்ட், த கால் எப்படிப்பட்ட அழைப்புன்னு பார்த்தீங்கன்னா, த தீவிரமான அழைப்பு, த ரேடிக்கல் இன்விடேஷன். எப்படி கூப்பிட்றாரு, பின்பற்றி வாங்க அப்படின்னு சொல்லுகிறாரு. எந்த நெகோசியேஷனும் பண்ணல அவங்கள்ட்ட போயிட்டு. 3வது, த ப்ராமிஸ், டிரான்ஸ்ஃபார்மிங் ப்ராமிஸ் ஆஃப் கிரைஸ்ட். ஏசம் என்ன செய்ய போகிறார், அவர்களை மாற்றப் போகிறார். இதுவரை அவர்கள் செய்த வேலையை விட்டுட்டு புது வேலையை அவர்களுக்கு கொடுக்க போகிறார். அது மாத்திரம் கிடையாது, அவர்கள் எப்படி செய்தார்கள்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் பதில் கொடுத்தது எப்படின்னு கேட்டால், இம்மீடியட்லி காஸ்ட்லி ஒபீடியன்ஸ். அவங்க உடனே என்ன செய்கிறாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து போகிறாங்க. இந்த 4 காரியங்கள் வேதத்தில் இருக்குது. ஒவ்வொன்றா நம்ம வேகமாக பேச போகிறோம். இதில் முக்கியமான பிக் ஐடியா என்னன்னு, the call of Christ is not an invitation to comfortable life,
பட் சம்மன் டு அ மீனிங்ஃபுல் மிஷன். அதாவது ஆண்டோட அழைப்பு, நீங்களும் நானும் இந்த உலகத்திலிருந்து பிரிக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த உலக மக்களோடு தான் நாம் காணப்பட்டிருக்கோம். தேவன் அவனை அழைத்து வந்திருக்கிறார். என்னையும் உங்களை சீஷனாக மாற்றி இருக்கிறார். நான் சொகுசா பஞ்சு மத்தில் உருண்டுக்கிட்டு இருந்து அப்படி இருக்கிறதுல கிறிஸ்தவ ஜீவியம் என்பது தேவனுக்காக என்ன செய்கிற மீனிங்ஃபுல் மிஷன் என்னது கேட்டீங்கன்னா, ஆண்டவருக்கு அதாவது அர்த்தமுள்ள கிறிஸ்தவ சேவையில் பங்கு கொள்வது தான் ஒவ்வொரு தனி மனிதனையும் ஒவ்வொரு விசுவாசியும் தேவனை அழைத்த அழைப்பின் நோக்கம். அதைத்தான் இன்றைக்கி நான் உங்களோட கூட பேச இருக்கிறேன். எனவே ஒரு கதை, வேகமாக ஒரு கதையை சொல்லிட்டு போட்டிருக்கேன். பல வருடத்துக்கு முன்னாடி இந்த கதை சொன்னது ஞாபகம் இருக்குது. த பேரபிள் ஆஃப் மிஷன் என்னது லைஃப் சேவிங் ஸ்டேஷன் சொல்லிட்டு. வேகமாக இந்த ஸ்லைடெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, உயிர் காக்கிற நிலையம் ஒன்று தெரிஞ்சிச்சு. ஒரு என்ன செஞ்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கடற்கரையில் ஒரு முக்கியமான ஒரு கடற்கரை. அந்த கடற்கரைக்கு முன்னாடி எப்போவுமே என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆபத்து நிறைய கப்பல்கள் வரும். கப்பல் வரும்போது சேதம் அடையும் போது மக்கள் என்ன செஞ்சுருவாங்கன்னா, மூழ்கிடுவாங்க. அப்போ அந்த வில்லேஜ் மக்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருந்த 2 சகோதரர்கள் என்ன நினைக்கிற நண்பர்கள் சார், நாங்கள் என்ன ரொம்ப பேர் சாகுறாங்க, நம்ம எப்படி சும்மா இருக்க முடியாது, வா நம்ம போய் எல்லோரும் காப்பாற்றோன்னு சொல்லிட்டு அவங்க கையில் இருந்த ஒரே ஒரு படகு எடுத்துக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு முறையும் அவங்க எங்கே போகிறாங்கன்னா, கடலில் இருக்கிறவங்க போய் தங்களால் முடிஞ்ச மட்டும் 1-2 பேரை காப்பாற்றி கொண்டு வந்துடுறாங்க. அவங்க என்ன பார்க்க மாட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, தங்களுடைய நலனை பார்க்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஹட்டை கட்டுறாங்க, எல்லோரும் தங்குறதுக்கு அவங்களுக்காக கட்டுறாங்க. குடிசையை அவங்க கட்டிக்கிறாங்க. அங்கே எப்போதும் காத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த இடத்த யார் பார்க்குறான்னு சொன்னால், எப்படா கப்பல் வருது, யாராச்சும் மூழ்குதான்னு பார்த்துக்கிட்டே இருந்துட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்கள்ட்ட ஒரே ஒரு போட்டு தான் இருக்குது, சின்ன இடம் தான் இருக்குது. ஆனால் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதை டிவோட்டட் அது சில நேரங்கள் என்ன செஞ்சோன்னா இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க எப்போதும் தங்களை குறித்து கவலைப்பட்டது கிடையாது, இரவு பகல்னு யோசித்தது கிடையாது. ஒவ்வொரு நாள் அவங்களோட நோக்கம் என்னன்னு கேட்டால், யாராச்சும் மூழ்கினா உடனே ஓடிடுவாங்க. 2 பேரும் போட்டு எடுப்பாங்க. 2 பேரும் போய் என்ன செய்வாங்க, மழையோ வெயிலோ எந்த சூழ்நிலையோ போக மாட்டாங்க. அவங்க போய் கொண்டு வந்துடுவாங்க, உயிரை காப்பாற்றுவாங்க. இப்படி இருக்கும்போது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த வேலை ரொம்ப பேருக்கு பிடிச்சிருக்குது. அதில் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், காப்பாற்றப்பட்டவங்களும் இருக்கிறாங்க. அந்த வில்லேஜில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வேலை. நிறைய பேர் காப்பாற்றப்படுறாங்க, கேட்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்க எல்லோரும் செய்கிறாங்க. நாங்களும் கை தூக்கி வரோன்னு எல்லோரும் சேர்ந்துக்கிறாங்க. இந்த கூட்டம் பார்த்து போட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், கொஞ்சம் பணம் போட்டு இப்போ இருக்கிற குடிசையை என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் நல்ல வசதியோடு கட்டிக்கிறாங்க. ஒரு சில என்ன செய்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்ஸ்லாம் வாங்கிக்கிறாங்க. என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. போட்டில் எக்ஸ்ட்ரா வந்துடுச்சு, ஜனங்க கூட வந்துட்டாங்க. இப்போ அவங்களுக்கு தங்குறதுக்கு இன்னும் நல்ல சிறப்பான வீடு வேணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க கேட்டால், கொஞ்சம் நல்ல வசதியான இடம் உருவாக்குறாங்க. நிறைய ஃபர்னிச்சர்ஸ் போடுறாங்க, போட்லாம் வாங்குறாங்க. இப்போ எக்ஸ்ட்ரா ஆள்கள்லாம் இருக்கிறாங்க. இப்போ அவங்களாம் உட்காந்துக்கிறதுக்கு, காப்பி குடிக்கிறதுக்குலாம் வசதியான டேபிள் செட்டிங்லாம் இருக்குது. ஆக பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னு ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட அந்த இடம் பெருசாகிருச்சு. நிறைய பேர் பக்கத்தில் எல்லாம் வருகிறாங்க. ஆக இன்னும் அதை அழகாக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, வந்தவங்க உட்காந்துட்ருக்கு, வந்தவங்க நிறையா ஆகிட்டாங்க. இப்போ யார் வேலை பார்க்கணுன்னு சொன்னால் அவங்கெல்லாம் காசு கொஞ்சம் கூட வந்துருச்சு. உடனே சொல்கிறாங்க, இதில் நம்மலாம் பார்க்குறது நல்லா இருக்காது, இதுக்குன்னு என்ன செய்கிறேன், இதுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டு ப்ரொஃபஷனல் குரூஸ் என்ன செய்வோம், நம்ம ரெடி பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க கேட்டேன்னா, இதுக்குன்னு படித்தவங்களை கூட்டிகிட்டு வந்து இந்த வேலை, இதுக்கு முன்னாடி எல்லாரும் வேலை பார்த்தாங்க, இப்போ அவங்களாம் பார்க்க மாட்டாங்க, இதுக்குன்னு ஆட்களை வச்சுட்டாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, இப்போவும் அந்த பழைய அந்த போட்டெல்லாம், புது போட்டெல்லாம் வாங்கிட்டாங்க, பழைய போட்டெல்லாம் டெக்கரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாத்திரம் கிடையாது, என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இப்போவும் என்ன நடக்குதுன்னு கேட்டால் மக்கள் மூழ்கிறாங்க. இல்லை நிறைய பேர் இந்த குரூஸ்லாம் போயிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜனங்களை கூட்டிகிட்டு வருவாங்க. வரும்போது அவங்களாம் ஈரமாக இருப்பாங்க, வாந்தி எடுத்துருவாங்க, அல்ல காயப்பட்டு இருப்பாங்க. இந்த இடத்துக்கு கூட்டி வரும்போது இந்த இடம்லாம் என்ன செஞ்சிருது, அசிங்கமாகிடுது. அது அவங்களுக்கு பிடிக்கல. என்ன இப்படி பண்ணிட்டீங்க இவங்க, நம்ம இவ்வளோ நல்லா சொகுசாக உட்காந்துருக்குறோம், அதெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் இன்னொரு ரூம் கட்டுறாங்க. அவங்க குளிச்சுட்டு சுத்திகரிச்சுட்டு நல்லா ஆன பிறகு இந்த இடத்துக்கு வரட்டும்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, அவங்க என்ன செய்கிறாங்க, மாற்றிடுறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு இந்த வேலையை விட்டுருவோம், இது ரொம்ப நல்லா இல்லை, நமக்கு நம்ம பொழப்பு, நம்ம காப்பி குடிக்கிறத பார்க்குறதா, இதை போய் பார்க்குறதா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம என்ன செய்வோம், கிளப்பிங் ஆக்கிடுவோம். நமக்கு கிளப் தான் ரொம்ப முக்கியம், இந்த லைஃப் சேவிங் ஸ்டேஷனில் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னால் ஒரு சில கூட்டம் சொல்கிறாங்க, இல்லை இது முக்கியமாக நோக்கம் எதுக்கு தான் தொடங்கணும், மற்றவங்களை காப்பாற்ற தான் தொடங்கணும் அப்படின்னு. உடனே என்ன பண்ணிட்டாங்க, அவங்க என்ன செஞ்சாங்க, அதுக்குன்னு அவங்க சொல்லிட்டாங்க, நீங்கள் யார் விருப்பப்படுறீங்களோ என்ன செய்யுங்க, நீங்களா தனியாக தூக்கிங்க அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனை பேருக்கு இது விருப்பம்னு ஒன்று. ஒரு சில மக்கள் பழைய ஜனங்க கை தூக்குறாங்க, நாங்கள் இந்த வேலையை செய்ய போகிறோம். அப்படியா, நீங்கள் இன்னொரு என்ன செய்யுங்க, லைஃப் சேவிங் ஸ்டேஷனை தொடஞ்சிக்கங்கன்றாங்க. எல்லாம் கை தூப்பி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த வட்டாரத்தில் இன்னொரு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், இன்னொரு போட் வாங்கிட்டு இன்னொரு கிளப் வந்துருச்சு. ஆக நாளடைவில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த கிளப்பும் எப்படி ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அதே மாதிரி ஆகிடுது.
இப்போ அந்த கடற்கரையில் பார்த்தீங்கன்னா நிறையா என்ன இருக்குது, லைஃப் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. இன்றைக்கும் கப்பல் உடையுது. இப்போவும் மக்கள் என்ன செய்கிறாங்க, மூழ்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எல்லா லைஃப் ஸ்டேஷனும் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அது கிளப்பாக மாறிடுச்சு. என்ன மாறிடுச்சு? கிளப்பாக மாறிடுச்சு. இது எதை பற்றி சொல்கிறேன்னு நினைக்கிறீங்க? யாரை பற்றிமா பேசிகிட்ருக்கேன்? சொல்லுங்கள் பார்க்கலாம். இதுதான் இன்றைக்குள்ள திருச்சபை. இன்றைக்கி இருக்க நீங்களும் நானும் இது தான் செய்கிறதுக்கு இருக்கோம். எங்கள் சர்ச்சில் வேலை, நாங்கள் நல்லா இருக்கணும், சொகுசாக இருக்கணும், வெளியில் போமா, டோன்ட் கோ, அப்படி போக முடியாது. அதுக்குன்னு ப்ரொஃபஷனல்ஸ் இருப்பாங்க, அவங்க பார்க்கட்டும். என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? வாங்க கதைக்கு வந்துடும். ஸோ இன்றைக்கி நீங்களும் நானும் அப்படிப்பட்ட மைண்ட் செட்டில் போயிட்டோம். வி ஆர் நாட் டூயிங் எனி திங் ஃபார் த லார்ட். நான் கடவுளை அறியாத கூட்டத்திலேருந்து வந்திருக்கிறேன். 13 வயசில் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்தார். இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி நிற்கிறேன்னு சொன்னால் அந்த காலை நான் சீரியஸாக எடுத்துக்கிட்டேன். ஆண்டவர் என்னை அழைக்கிறார், இது உண்மை, என்னால் முடிஞ்சதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில் வர கடவுள் குறிப்பை கொடுத்தார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக்கிறேன். அதை பட்டிருக்கேன். பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் டவுன். இன்றைக்கி எத்தனை பேர், எல்லா மக்களும் என்ன செய்கிறாங்க, மூழ்கிட்டு இருக்கிறாங்க. தெர் ஆர் thousands, millions of people go to hell every day, literally. இன்றைக்கி மில்லியன் கணக்கான மக்கள் இன்றைக்கு ஆண்டவரை அறியாதவர்கள் மரணத்தை நோக்கி பயணிச்சிட்ருக்காங்க, நித்தியத்தை நோக்கி பயணிச்சிட்ருக்காங்க, நரகத்தை நோக்கி பயணிச்சிட்ருக்காங்க. ஆனால் நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், ஆமாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அதை பற்றி நம்ம யாரும் எந்த விதத்துலேயும் கவலைப்படுறது இல்லை. சரியா? போயிட்டு வாங்க நம்ம கதைக்கு வந்துடுவோம். ஆக இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வேத பகுதிக்கு நான் வந்துடுறேன். இன்றைக்கி நான் வேதத்தை வாசித்த பகுதிக்கு பொதுவாகவே மீனவர்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, பல வருட காலங்கள் மீன் பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்டால் பர்ஃபெக்டிங் த ஸ்கில்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு எப்படி எப்போ உங்களுக்கு கடலில் நீங்கள் ஒரு சிலர் வந்திருப்பீங்க, நான்லாம் சில கடல் பகுதியில் தான் வந்திருக்கிறேன். அங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, அலை ஏறும் அலை இறங்கும் இல்லையா, ஏற்றம் இறக்கம்னு சொல்லுவோம். ரீடிங் த வாட்டர், எங்கே ஆழமாக இருக்குது, எங்கே ஆழம் இல்லை, எப்படி வலை பின்னணும், வலை பின்னக்கூடாது, அப்படின்னு அப்படி அவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க. திடீர்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் ஒரு கிரேட்டர் கால் வருது, பெரிய அழைப்பு வருது. எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன செய்யுங்க, நான் உங்களை என்ன பண்ண போகிறேன், மனிதர்கள் பிடிக்குள்ள நித்தியத்தின் வழியில் என்ன செய்யுது, ஐ வில் டீச் யூ டு கேதர் பீப்புள் ஃபார் தி இட்டர்னல் லைஃப். நான் என்ன செய்ய போகிறேன், உங்களுக்கு நித்தியத்திற்காக மக்களை சேர்ப்பதற்கு நான் அழைக்க போகிறேன். அழைப்பு வந்து எப்படி இருக்குன்னு பாருங்களேன். The net once caught for the fish are not destroyed, they are repurposed. ஆக இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, இதுவரை மீன் பிடித்த வலையை பிடிச்சிக்கிட்டு இருந்தவங்க அந்த ஸ்கில் அப்படியே தான் இருக்குது, அது எங்கேயுமே போகலை. ஆண்டவர் என்ன செய்கிறார், புது நோக்கத்திற்காக அவர்களை பயன்படுத்த போகிறார். இந்த வேத பகுதியை நம்ம வாசித்த வேத பகுதியில் பார்க்கும்போது, so it is when Jesus Christ calls the sinners not to abandon meaninglessly but to redirect for life eternally. ஆக ஆண்டவர் நம்ம எதற்காக அழைத்திருக்கிறான்னு புரிஞ்சுக்கங்களேன். இந்த உலகத்திற்காக அவர்கள் மீன் பிடித்தவர்களை கொடுத்துட்டு வந்துட்டு, ஏசாமி இனிமேல் என்ன செய்ய போகிறான்னு கேட்டிங்கன்னா, அவர்களை நித்தியத்தை நோக்கி அவர்கள் என்ன செய்ய போகிறாங்க, அவள் பயணிக்க போகிறாங்க. அதான் ரொம்ப முக்கியமான வேறு பகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா, Matthew chapter 4 verse 18 to 22 records one of the most decisive moment in the redemptive history. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆர்டினரி மென் கால் இன்டு அன் எக்ஸ்ட்ராஆர்டினரி மிஷன்ஸ். இன்னொரு நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. நானும் நீங்களும் இங்கே நீங்கள் வந்திருப்பீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி விசேஷமாக ஆண்டோட ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கெல்லாம் பழைய பாட்டிலெல்லாம் அந்த ஊழியத்திற்கென்று அழைக்கப்பட்ட லேவி குடும்பத்திலேருந்து வந்திருக்கணும். அது மாத்திரம் கிடையாது, அவர்கள் தேவனால் அழைக்கப்பட்ட குடும்பத்திலேருந்து வந்தாங்கள மட்டும்தான் ஆண்டோட ஊழியத்தை பழைய பாட்டில் பார்க்க முடியும். எல்லா மனிதர்களும் செய்ய முடியாது. இன்றைக்கும் இந்தியாவில் ஒரு கூட்ட மக்கள் தான் தேவாலயத்துக்கு போக முடியும், தேவனுக்குரிய காரியங்களை செய்ய முடியும். ஆனால் கிறிஸ்தவத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் பண்ணலாம். நீங்கள் எல்லாம் உட்காந்துருக்க இந்த இடத்துக்கு வர முடியும், பிரசங்கம் பண்ண முடியும். உங்களை ஆண்டவர் சாதாரண மனிதர்களை, சாதாரண மீன் பிடிக்கிற தொழில் உள்ளவர்களை என்ன செய்ய முடியும், ஆண்டோட ஊழியத்தை பண்ண முடியும். எனக்கு தெரியும், ரொம்ப வருடத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரர், இன்னும் அந்த ஊழியக்காரர் இருப்பாருன்னு நினைக்கிறேன், அவரோட தகப்பனார் ஷூ ரிப்பேர் பண்ணுவார் பஜாரில். ஆனால் இந்த சகோதரர் என்ன செஞ்சார், வேதாம கல்லூரி போய் வந்துட்டு ஒரு சபைக்கு போதகராக இருக்கிறார். அப்பா ஷூ ரிப்பேர் பண்ணுறார், எந்த வேலையும் தவறான வேலை கிடையாது. வில்லியம் கேரி, ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மிஷன்ஸ் சொல்லுவாங்க. அவர் வீட்டில் அவர் ஊழியத்தை தொடங்கும் போது இவாஸ் அ காப்லர். என்ன செய்கிறான்னு கேட்டால், அவர் என்ன செய்கிறாரு, வில்லியம் கேரி ரொம்ப நோன் ஃபிகர் இங்கிலாண்டில். அவர் என்ன செய்கிறாரு, ஷூ ரிப்பேர் பண்ணுற வேலை தான் தொடங்குறாரு. தொடங்கிட்டு பின்னாடி நாட்களில் உலகம் பிரசித்தி பெற்ற ஊழியக்காரனை மாறுகிறார்.
ஆக இந்த அருமையான கால வேலையில் பார்த்தீங்கன்னா அந்த வாழ்க்கை, அதாவது ஆண்டவரோட விசேஷமாக ரிடம்டிவ் ஹிஸ்ட்ரின்னு சொல்வது, மீட்பின் வரலாற்றில் ஆண்டவர் சாதாரண மக்களை, உங்களை போல என்னை போல ஒன்றுத்துக்கு உதவாத இந்த சமுதாய ஒதுக்கப்பட்ட ஜனங்களை தேவன் தம்முடைய நாம மகிமை கையெழுத்து பயன்படுத்துகிறது வேதத்தில் பார்க்க முடியும். இந்த வேத பகுதியை வாசிக்கும் போது நீங்கள் கவனிப்பீங்கன்னு சொன்னால் 12 17 வருஷம் வாசிங்கன்னா ஆண்டவர் இயேசு என்ன செய்கிறாரு, கலிலேயான்ற மக்கள் போகிறார். படம் போட நேரம் இல்லை, நான் போடலை. கலிலே, அதாவது இஸ்ரேல் நாட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே தான் கலிலேயா, கீழே தான் என்ன இருக்குது, யூதேயா இருக்குது. யூதேயாவில் தான் எருசலேம் டெம்பிள் இருக்குது. ஆனால் மேல் பகுதியில் என்ன செய்யணும், என்ன கலிலேயா இருக்குது. கலிலேயா கொஞ்சம் க்ரீனான இடம், அங்கே தான் கலிலேயா கடல் இருக்குது. ஆண்டவர் இயேசு அங்கே தான் இருக்குது, நாசரேத் அவர் இருக்கிற ஊர். அது பக்கத்தில் தான் இன்னொரு ஊர் இருக்குது, கப்பர்நகூம்னு சொல்லிட்டு. அங்கே தான் அவரோட ஊழியத்தை அவர் துவங்குறவராக இருக்கிறார். அவர் முதல்ல துவங்கும் போது என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஐ கால்ஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டிசைபிள். என்ன கூப்பிட்றாரு அவர் பிரசங்கத்தில்? முக்கியமானது 17வது வசனம் எனக்காக வாசிக்கலாம். 4:17. அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவோட மைய உபதேசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பரலோக ராஜ்யம் சமயமாக இருக்குது, மனம் திரும்புங்க, ரிப்பெண்ட். அங்கே ரிப்பெண்ட்னா என்னன்னு இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். ஆனால் ஒன்று அவர் என்ன செய்கிறார், இந்த ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கும்போது இப்போ தான் முதல் முறையாக என்ன செய்கிறாருன்னா, அவர் முதலாவது யாரை கூப்பிட்றான்னு கேட்டால் அவருடைய செய்தி டிசைபிள்ஸை கூப்பிட்ற, சிஸ்டர்களை அழைப்பு கொடுக்குறார். ரிவீலிங் ஹவு இஸ் கிங்டம் அட்வான்சஸ், எப்படி அந்த அவருடைய ராஜ்யம் வளரும்னு கேட்டிங்கன்னா, யாருன்னு கேட்டிங்கன்னா த்ரூ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபாலோவர்ஸ். ஆக யார் யார் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போகிறார்களோ அவர்கள் மனமாற்றம் அடைந்தவர்களால், மறுரூபமாக்கப்பட்டவர்களால் நடத்தப்படுகிற ஊழியம் தான். இந்த ஊழியங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த 2026 வருட காலங்கள் ஆண்டவராக இயேசு பரமேறின பிறகு இந்த சபை இப்படி வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இதை உண்மையாக செய்தது யாருன்னு கேட்டிங்கன்னா, யார் யார் இயேசுவை ஏற்று தங்கள் வாழ்க்கை ஒப்பு கொடுத்து மனமாற்றப்பட்டார்களோ அவர்கள் இந்த ஊழியத்தை இன்றைக்கு எடுத்துக்கொண்டு போயிட்டுருக்காங்க. அதுதான் வரலாற்று பெரிய என்னது ஒரு பெரிய மாற்றம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் ஆண்டவர் ஊழியத்திற்கு அழைக்கப்பட முடியும். ஆனால் உண்மையாக தங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தவர்களாய் காணப்பட வேண்டும். வேகமாக நம்ம போகலாம். ஆக 18வது வசனத்துக்காக வாசிப்போம். எல்லோரும் சேர்ந்து கூட வா. போகையில் சீமோனும் அந்திரேயாவும் வலை போட்டு கொண்டிருக்க போது கண்டு. இங்கிலீஷில் பார்த்தீங்க, while walking by the sea of Galilee, he saw two brothers, Simon who is called Peter, and Andrew his brother, casting a net into the sea, for they were fishermen. ஆக இங்கே பார்த்தீங்கன்னா கவனமாக கவனிக்கணும். அவங்களை அழைக்கப்பட்ட அழைப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்க இருக்கிற சூழ்நிலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா எப்படி இருக்குன்னு கேட்டால், ஜீசஸ் டசன்ட் பிகின் பப்ளிக் மினிஸ்ட்ரி. அவருடைய பொது ஊழியத்தை தொடங்கலை. எங்கே தொடங்கலைன்னா, இந்த ஹால்ஸ் ஆஃப் ஜெருசலேம் டெம்பிள் as ஸ்கூல் ஆஃப் ரபாய்ஸ்ன்னு சொல்வார். அவர் எங்கே போகலைன்னா தேவாலயத்துக்கு போகலை. எருசலேமில் பெரிய தேவாலயம் இருக்குது, சாலமோனால் கட்டப்பட்ட தேவாலயம் இருக்குது. அதுக்கு பின்னாடி ஏரோது கட்டுறாரு அங்கே இடத்துல. ஆனால் பெரிய தேவாலயம் இருக்குது. ஆண்டவர் அங்கே போய் தன்னுடைய ஊழியத்தை துவங்கலை. அல்ல ரபாய், ஸ்கூல் ஆஃப் ரபாய்ஸ் போதர்கள், அதாவது யூரோப் முறையில் என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, ரபாய்ஸ்னா போதர்கள் இருப்பாங்க, அவங்கள ட்ரெயின் பண்ணுற இடம் இருந்துச்சு. அங்கே போய் அவர் என்ன செய்யலை, தன்னோட ஊழியத்தை துவங்கலை. அது எங்கே துவங்குகிறாருன்னா, he goes to the seaside, the work place. எங்கே போகிறாருன்னு கேட்டால் ஒர்க் சைட், வேலை பார்க்குற இடத்துக்கு. விசேஷமாக எங்கே வேலை பார்க்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த கலிலேயா சுற்றி என்னன்னு கேட்டால், கலிலேயா கடலில் நிறைய மீன் பிடிக்கிற தொழில் இருந்துச்சு. அவங்களாம் மீனவர்களாக இருக்கிறாங்க. அங்கே நல்ல பிஸ்னஸ் அது இருக்குது. அவங்க என்ன செய்கிறாங்க, கலிலேயா கடலில் மீனவர்கள் பக்கத்தில் போய் நடந்து போயிட்டுருக்காரு. அங்கே போய் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, he finds Peter and Andrew doing what they do every day working. ஆக பேதுருவும் யோவான் அந்திரேயாவும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு நாளும் இதுதான் அவங்களோட வேலை. காலையிலேருந்து சாயங்காலம் வர, ராத்திரி வர என்ன செய்வாங்க. மீனவர்களை பற்றி ஒரு சிலருக்கு தெரியும், நான் இங்கே டீட்டெயிலாக பேச நேரம் இல்லை. ஆனால் ஒன்று தான் உங்களுக்கு சொல்ல முடியும், அவங்களோட ஒர்க் சைட் போகிறார். இன்றைக்கி நீங்கள் கார்பெண்டராக இருக்கலாம், டிரைவராக இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், என்ஜினியராக இருக்கலாம், என்ன ப்ரொஃபஷனில் நீங்கள் வாழ முடியும், செய்ய முடியும். உங்களுக்கு என்ன ட்ரேடில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் உங்களை எங்கே கூப்பிட்டுருக்காருன்னு கேட்டால், இன் யுவர் ஒர்க் சைட். ஆக என்ன நம்ம பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, கிரைஸ்ட் கால்ஸ் ஆர்டினரி பீப்புள். என்ன ஒர்க் சைட்டில் பார்க்குறாருன்னு கேட்டிங்கன்னா, வெரி ஆர்டினரி பீப்புள். உங்களை போல் என்னை போல் சாதாரண மனிதர்கள், ஃபிஷர்மேன், நாட் ரபாய்ஸ், uneducated, not chosen. 1 Corinthians chapter 1 verse 26 to 26, chapter 1 26 29 எனக்கு வாசிங்க, தெரிஞ்ச வேத பகுதி வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம். எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாமிசத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை,
பிரபுக்கள் அநேகர் இல்லை, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானிகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவர்களை இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார், மாம்சமான எவனும் முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு. ஆக இங்கே நல்லா கவனமாக கவனிக்கணும். தேவன் பயன்படுத்தின மக்களை பார்த்தீங்கன்னா பாதத்தை வேத நிறைய கேரக்டர்ஸ் இந்த பைபிளில் பார்க்கலாம். பைபிளில் மாத்திரம் கிடையாது, இந்த உலக நடைமுறை வாழ்க்கையில் பார்க்கும்போது ஒவ்வொரு பின்னணி பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க பெரிய புத்திசாலிகளோ ஞானிகளோ பிரபுக்களோ பெரிய பெரிய பணக்காரர்களோ கிடையாது. வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது சாதாரண மக்களை அழைச்சிருக்கிறார். படித்தவங்க பெரிய மெத்தப்படுத்த மேதாவிகளை பார்க்கல. ஃபிஷர்மேன் இன்னும் சொல்ல போனால் இவங்களாம் அந்தளவு பள்ளிக்கூடம் போயிருப்பாங்களான்னு டவுட் இருந்துச்சு. ஆனால் பின்னாடி நாட்கள் இவர்கள் எப்படி ஆகிட்டாருன்னு கேட்டால் படிக்காதவங்க கூட என்ன செய்கிறான், பிரமிக்கிற அளவுக்கு தேவன் ஞானத்தை கொடுத்தா அவர்கள் பயிற்றுவித்திருக்காது. அது இன்னொரு கதை இருக்குது. அவங்க ஒன்றே அதிகாரத்தவங்க தான் ஆண்டவர் அழைக்கும் பொழுது, ஆனால் பின்னாடி வந்த பிறகு என்ன செஞ்சுட்டாங்கன்னா வல்லவர்களாக மாறிட்டாங்க. அது அடுத்த கதை. ஆனால் ஆண்டவர் அழைக்கிறது யாருன்னு கேட்டால் உங்களை போல என்ன போல இந்த உலகத்தில் ஒன்றுக்கு உதவாத அல்லது தகுதி பெரிய அளவில் இல்லாத மக்களை ஆண்டவர் அழைத்து கொண்டிருக்க இந்த கால வேளையில் திஸ் இஸ் பவர்ஃபுல் ரிமைண்டர் தட் God's call often comes to us right in the middle of our ordinary lives. சில வேலைகளை நம்முடைய அழைப்பு எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் ரெடி ஆகிட்டு இருக்கிற மாதிரி இல்லை. நான் சாதாரணமாக என்னுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கோம். நான் ஒரு டீச்சராக வேலை பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு கொஞ்சம் வசதியான ஒரு நல்ல வேலை தான் இருந்துச்சு. எனக்கு உள்ள பாரம் என்ன பண்ணுறது, வேலையை விடவா வேணாமான்னு தெரியல. இன்னும் 30 வயசு ஆகலை. இன்றைக்கி உங்கள் முன்னாடி நின்றுட்டு இருக்கேன். கடவுள் உங்கள் வேலை ஸ்தலத்தில் கூப்பிட்டு இருக்காரு. wherever you are, if God opens your heart and asks you to come, please obey and respond. ஆக கடவுள் கூப்பிட்ற இடத்துக்கு வாங்க. he sees us not as employees but a potential disciple. ஆண்டவர் உங்களை ஒரு வேலைக்காரனாக பார்க்கல, அவரோட சேஷனாக பார்த்து கொண்டு இருக்கிறார். he sees a carpenter, teacher, nurse, student and retiree. And he says, I have a greater purpose for your life. ஆக நீங்கள் சாதாரணமாக எந்த வேலை பார்த்துட்டு இருக்கலாம், என்ன நிலையில் காணப்படலாம், வேலை முடிஞ்சிருக்கலாம். உங்களை ஆண்டவர் எப்படி பார்க்குறாருன்னா உங்களுக்கு பெரிய நோக்கத்தை வச்சுருக்கிறார். பார்த்துங்களேன், இதுக்கு முன்னாடி அவங்க மீனவர்கள், சாதாரண மீனவர்கள் கூட வேலை பார்த்த நிறையா மீனவர்கள் பப்ளிக்கில் எங்கேயுமே வரல, பெரிய அளவில் போற்றப்படலை. இன்றைக்கி பேதுருவை பற்றியும் யோவானை பற்றியும் அந்திரேயை பற்றி எல்லாரை பற்றியும் நான் பேசிட்டு உட்காந்துருக்கிறேன். இன்னும் அவங்க மீனை பிடிச்சிட்டு இருந்தால் அந்த உலகம் மறந்துருக்கும். ஆனால் மீனை பிடிக்கல, கடவுளோட பெரியதான நோக்கத்துக்கு வந்துட்டாங்க. அவர்களோட வாழ்க்கையை தேவன் சாதாரண வேலையிலிருந்து அசாதாரண வேலைக்கும் நோக்கமில்லாத உலகத்திலிருந்து நோக்கமாக என்னது சரியான தேவனுக்கு பெரிய நோக்கத்தோடு கூட தேவன் அவர்கள் வாழ்க்கையை மாற்றுகிறத பார்க்க முடியும். ஸோ then the task hands are doing right now. இந்த உலகத்தில் இப்போ செய்கிற காரியம் நீங்கள் யாராக இருக்கலாம், எல்லாத்துக்கும் மரியாதை பெருசாக இருக்க போதில்லை. நீங்கள் டாக்டர்ஸ்னால் நிறையா டாக்டர்ஸ், மில்லியன் கணக்கான டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. என்ஜினியர்ஸ் இருக்குன்னா மில்லியன் கணக்கான என்ஜினியர்ஸ் இருக்குது அந்த உலகத்தில். டீச்சராக இருக்குன்னா எவ்வளோ டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. பட் யூ கேன் ஸ்டாண்ட் alone if you commit your life to God. 19வது வசனத்துக்கு வந்துடுவோம் வேகமாக வாங்க. என் பின்னே வாருங்கள். என்ன சொல்லுகிறாருன்னு கேட்டீங்கன்னா ரேடிக்கல். த கால் இஸ் ரேடிக்கல். அவர் தீவிரமான அழைப்பு. என் பின்னே வாருங்கள். 19A முதல் பகுதி தான் நான் பேசுகிறேன். த கிரைஸ்ட் டேக்ஸ் இனிஷியேட்டிவ். இந்த அழைப்பு யார்கிட்டருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா த ஃபிஷர்மேன் were not searching for Jesus. இயேசு கிறிஸ்துவை இந்த மீனவர்கள் தேடவே கிடையாது. Jesus comes to them in their ordinary work. எங்கே அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறார்களோ அவர் அங்கே வருகிறத பார்க்க முடியும். இந்த வேலையில் இங்கே நம்ம சகோதரர் ஒருத்தர் வரல. நான் முறை இங்கே நான் பார்த்தும்போது அவர் மெஷினில் நின்று வேலை பார்த்துட்டு இருந்தார். நான் அங்கே தான் பார்த்தேன் அவர் ஒர்க் பிளேஸில். அந்த வேலையை விட்டுட்டு என்ன செய்கிறாரு, நான் ஊழியருக்கு போகிறேன்ட்டு ஊழியத்துக்கு வந்துட்டார். இன்றைக்கும் ரொம்ப ஆக்டிவாக ஊழியம் பார்த்துட்டு இருக்கிறார். வெவ்வேறு ஊழியங்களை செய்துட்ருக்கார். இந்தியா போவார், அங்கே பண்ணுவார், இதை பண்ணி ப்ரிசன் ஃபெலோஷிப்பில் ஆக்டிவாக இருக்கிறாரு. கடவுள் உங்களுக்கு இருக்கிற இடத்துல, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, இன்னும் சொல்லப்போனால் சிலருக்கு கிச்சனில் கூட ஆண்டவர் கூப்பிட்டு இருக்காரு. அம்மாமார்களுக்கு ஊழியம் செய்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்கள் உள்ளத்தை கடவுளுக்கு கொடுப்பீங்க. ரிஃபார்ம் ட்ரூத் அண்ட் சால்வேஷன் அண்ட் டிசைபிள் பிகின்ஸ் வித் தி டிவைன் இனிஷியேட்டிவ், நாட் ஹியூமன் டிசிஷன். சில வேலைகளில் தேவ ஊழியம் என்பது, அதாவது தேவன் ரட்சிப்பையோ அல்லது தேவனுக்காக சீஷனாக வாழ்வது எங்கே தொடங்குதுன்னு கேட்டிங்கன்னா தேவனத்தை தெய்வீக அழைப்பான பிள்ளைகளை தேவனுடைய அழைப்பாக இருக்க இனிஷியேட்டிவ். தேவன் நமக்குள் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். மனித தலைப்பு கிடையாது. அப்படி யாராச்சும் வந்தாங்கன்னா ரொம்ப நாள்
என்னால் நிற்க முடியாது. வேதத்தை வாசிக்கலாம். மற்ற 15வது யோவான் 15:16 இங்கே எழுதியிருக்கிற வாசிக்கலாமா? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன். போதும். யார் இங்கே தெரிஞ்சுக்கிட்டா? இங்கே நீங்களும் நான் உட்காந்துருக்கணும். நான் ஆண்டவரே நான் வரேன்னு எப்பயும் சொல்லியிருக்கேன்னா? அவர் என்னை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறார். என்னை தேடி இயேசு வந்தார், உந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். ஆக இன்றைக்கி அருமையான கால வேலையில் சொல்லுகிற காரியம் என்னன்னு கேட்டால், ஆண்டவர் அழைத்து வருகிறார். எப்படிப்பட்ட அழைப்புன்னு பாருங்களேன். இந்த அழைப்பை பற்றி பேசும்போது இட்ஸ் அ பர்சனல் கால். என்ன சொல்கிறாரு? ஃபாலோ மீ, என்னை பின்பற்றி வாங்க. நாட் ஃபாலோ டீச்சிங், நாட் ஃபாலோ மூமெண்ட். அல்லோ ஏதோ ஒரு கொள்கையை பின்பற்றி வாங்க, எல்லோ ஒரு இயக்கத்தை பின்பற்றி போங்கன்னு சொல்லலை. அவர் சொல்கிறார் என்னை பின்பற்ற. டிசைபிள்ஷிப் இஸ் கிரைஸ்ட் சென்டர்ட், நாட் ப்ரோக்ராம் சென்டர்ட். ஆக பல வேளைகளில் நாம் தேவ சபைக்கு வந்திருக்கிறோன்னு கேட்டால் சபைக்கு போகலை, கிறிஸ்துவ பின்னாடி வந்திருக்கிறோம். ரெண்டாவது முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டால், இந்த ஊழியக்காரனை தலைவை பார்க்கவோ இல்லை இயக்கத்தை பின்பற்றி போகிறதுக்கு கிடையாது. அதில் நிகழ்ச்சிகளை வச்சதுனால எங்கள் சபை நல்ல சபைன்னு கிடையாது. இந்த சபை கிறிஸ்துவால் கட்டப்பட்டு கிறிஸ்துவ மையமாக வைத்திருப்பதுனால இந்த சபை நல்ல திருச்சபை. அதனால நான் சபைக்கு போகிறேன். சபைக்கு எந்த ஊழியக்காரனுக்கு பின்னாடி போகாதீங்க, ஆண்டவருக்கு பின்னாடி போங்க. இயேசு தான் இந்த உலகத்துக்கு நம்ம ஜீவனை கொடுத்தார். Christ does not negotiate terms, he demands commitment. ஆக இங்கே போய் நீ வர்றியா வல்லியா இதெல்லாம் தர்றேன், இந்த பேக்கேஜிங்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இங்கே ஒன்றும் பேக்கேஜிங் கிடையாது. என்னை ஊழியத்துக்கு கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, நான் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறேன், எனக்கு சம்பளம் இருக்குது, மாதம் அடித்தா மணி அடித்தா காசுற மாதிரி. ஆனால் நான் ஊழியத்துக்கு வந்த பிறகு 7 வருஷம் எனக்கு சரியான சம்பளமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. என்ன பண்ணுறது? அழுகிறது. ஆண்டவரே என்ன ஆண்டவரே. நான் போய் அந்த கோல்ஸ் பார்க்கணும், ஒரு பெங்களூரில் ஒரு கடை இருந்துச்சு, அழுதுருக்கேன் லிட்ரலாக. ஒரு நாள் ஆந்திரா நான் போயிட்டுருக்கேன், ரோட்டில் நின்று இறங்கி நான் அழுதுகிட்டே போயிட்டுருக்கேன். என்ன ஆண்டவரே என்ன எல்லா பேரும் சொல்லுவான் என்னை பார்த்து. எல்லாம் அப்போவே சொன்னான், இவனை கிறுக்கண்டா வேலையை விட்டுட்டு போகிறான் சொன்னாங்க. கடவுளோட கிருபை. ஆண்டோட பிள்ளைங்கள் நம்மளோட டேர்ம்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட்லாம் கிடையாது, பேக்கேஜிங்லாம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஆண்டவர் என்னை கூப்பிட்டுருக்காருன்னா நான் சரண்டர் பண்ணணும். ஆண்டவருக்கு தெரியும் எப்படி என்னை வழி நடத்தணும்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ட்ரைனிங் பீரியட், அதெல்லாம் வந்து எனக்கு ட்ரையல் அண்ட் எரர்ஸ். என்னை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு ஆண்டவர், எவ்வளோ உண்மையாக இருக்கிறான்னு சொல்லி பார்க்குறாரு தவிர. அன்பான பிள்ளைகளை ஆண்டவர் எது செய்யலை. இங்கே எந்த கால் இஸ் பர்சனல் கால், ஜஸ்ட் ஃபாலோ மீ, தட்ஸ் ஆல். என்ன கிடைன்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பார்க்குறாரு. ரெண்டாவது முக்கியமாக கால் டு ரிலேஷன்ஷிப். என்னன்னு கேட்டிங்கன்னா அது உறவு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உறவு எப்படி இருக்குன்னா, பிஃபோர் மிஷன் த மாஸ்டர் தெர் இஸ் அ மாஸ்டர். ஆக இந்த ஊழியம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய எஜமானன் இருக்கிறார், அவர் தான் ஓனர், அவர் தான் அழைக்கிறார். இந்த ஊழியத்தை யாருடையதுன்னு கேட்டிங்கன்னா, அன்பான பிள்ளைகள் எந்த தனி மனிதனும் கிடையாது, இது ஆண்டவருடைய ஊழியம். ஆக என்ன நம்ம பார்க்கணும்னு கேட்டால், the first and foremost, the most important word is not to go but come. யார்கிட்ட வரணும்? ஆண்டவர்கிட்ட வரணும். நான் போகிறதுக்கு முன்னாடி வந்திருக்கணும், இயேசுவை ஏற்றிருக்கணும். ஏசாமி ஊழியத்தில் என்னன்னு கேட்டால், இன்விடேஷன் இஸ் அ பர்சன் நாட் டு ப்ராஜெக்ட், நாட் ஜஸ்ட் அ ப்ராஜெக்ட். என்னன்னு கேட்டிங்கன்னா, பல வேலைகளை நம்ம யாருக்கு உறவு வைத்திருக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, என்னோட ஊழியத்தின் அழைப்பில் எனக்கு இயேசு கிறிஸ்துட்ட வரும்படி அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அழைப்பு என்னதுன்னு கேட்டிங்கன்னா, ப்ராஜெக்ட்டுக்கோ மற்ற எந்த ஊழியங்களுக்கு சபைக்கு கூப்பிடலை. இன்றைக்கி சபையில் ஊழியம் பார்த்துட்டு இருந்தால் கூட கிறிஸ்துவங்களே அழைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்கும் உங்களுக்கு உறவு எவ்வளோ நெருக்கமாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் சர்வை பண்ணுவீங்க, நீண்ட நாள் ஊழியம் பார்ப்பீங்க. என்றைக்கு ஒரு ப்ராஜெக்ட் வர்றீங்களோ, ஒரு சர்ச்சுக்கு வர்றீங்களோ, ஒரு நபர் பின்னாடி போகிறீங்களோ, தனிமட்ட வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப நாளைக்கு இந்த மினிஸ்ட்ரியில் தங்க மாட்டீங்க. காரணம் என்னென்னா, உங்கள் உறவு ரொம்ப நாள் நிற்காது. காரணம் என்னென்னு கேட்டால், அவர் உங்களை அழைக்கலை. So it's a call to walk with Jesus. யார் கூட நடக்கணும்? இயேசுவோடு நடக்கட்டும். Learn from him and be with him, to be with him. ஆக இந்த ஊழியம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, to walk with Jesus. ஆண்டவர் அழைக்கிறார், வாங்க என் பின்னாடின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு கேட்டால், அவர் பின்னாடியே அடுத்த 3 வருஷம் என்ன செய்வாங்க? They have to go behind him, போகணும் பின்னாடி. அப்புறம் அவர் என்னென்ன பண்ணுறாருன்னு நல்லா கவனிக்கணும். அதுதான் குருகுல் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் ஏசாமி உட்கார இடத்துல உட்காரணும், அவர் சாப்பிடும்போது சாப்பிடணும், போகணும் வரணும், அவர் கூட உட்காந்து ஊழியம் பார்க்கணும், அவர் கூடவே இருக்கணும். பி வித் ஹிம், டு பி வித் ஹிம். அதுதான் நல்ல வாழ்க்கை. அதாவது அவர் போன பிறகு கூட ஆண்டவருடைய பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தாங்க. அதை பற்றி நம்ம பேசுவோம். ஆக ஒன்று தான் அவருடைய அழைப்பு எப்படி இருக்குது? கால் டு பர்சனல் ரிலேஷன்ஷிப், உறவு. அது மாத்திரம். யூ cannot be fisher of men if you are not first a follower of Jesus Christ. நீங்கள் ஆண்டவருக்கு கிறிஸ்துவுக்கு மனிதர்களை பிடிக்குள்ள மாற்றப்படணும்னு சொன்னால், முதலாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போகிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும்.
ஓகேவா? த பவர் ஆஃப் மிஷன் கம்ஸ் ஃப்ரம் ப்ராக்சிமிட்டி டு த மாஸ்டர். ஆக எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஆண்டவருக்கு நெருக்கமாக இருக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் அதிகமாக தேவனுக்கு பிரியமான வல்லமையான ஊழியர்களாக விளங்குவீங்க. ஐயா, இந்த திருச்சபைக்கு வரும்போது 20 பேர் சரியாக மெம்பர் கிடையாது. எனக்கு காலையில் மினிஸ்ட்ரி இருந்துச்சு, சாயங்காலத்தில் இல்லை கிடையாது. நிறையா மினிஸ்ட்ரிஸ் கிடையாது. பல வேலைகள் நான் தனியாக இருக்கிற வேண்டிய இடத்துல இருக்கும். ப்ரே மீட்டிங் யாரும் வர மாட்டாங்க. நான் சோர்ந்து போக சூழ்நிலை நிறைய நேரங்கள் இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் என்ன செய்தாலும் யாரும் அப்ரிஷியேட் பண்ண மாட்டேன், குறை மட்டும் வேகமாக பேசுவாங்க. அது சரியில்லை, இது சரியில்லை, அவர் சரியில்லை, இவர் சரியில்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கடவுளுக்கு நீங்கள் நெருக்கமாக இல்லைன்னா ஒரு நாள் ஊழியத்தில் நிற்க மாட்டீங்க. பணமும் இருக்காது, எதுவும் இருக்காது. கடவுளுடைய கிருபை இருக்கு. ஆக நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். உங்களுக்கும் கர்த்தருடைய நெருக்கமான உறவு இருக்குமானா நீங்கள் எந்த மூலையில் போட்டாலும் சரி, இன்றைக்கும் சரி, என்னை எந்த கார்னரில் போட்டாலும் சரி, ஐ வில் சர்வ் பிகாஸ் மை மாஸ்டர் இஸ் வித் மீ. ஐ எம் வித் ஹிம். ஆக 3வது 19b வாசிக்கலாம். முதல் பகுதி வாசிச்சா அடுத்து வாசிங்க. நான் உங்களை என்ன பண்ண போறாரா? உங்களை மனுஷரை பிடிக்கிற பீல. And he said unto them, follow me, I will make you fishers of men. The transforming promise of Christ. இது என்ன ப்ராமிஸ் பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் என்னோடு கூட வாங்கின அழைச்சவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, உங்களை என்ன செய்ய போகிறார்? டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறார், மாற்ற போகிறார். Christ character is I will make you. நான் என்ன செய்ய போகிறேன்? உங்களை என்ன பார்க்க போகிறேன்? Christ doesn't expect them to do in their own strength. அதாவது ஆண்டவர் அழைச்ச பிறகு என்ன செய்யலை? நீங்களே பார்த்துக்கோங்கப்பா, நீங்களே பண்ணுங்கன்னு அவங்க பலத்துக்கு விடலை, அவங்க ஞானத்துக்கு விடலை, அவங்க திறமைக்கு விடலை. அவர் என்ன செய்கிறார்? நான் என்ன செய்ய போகிறேன் உங்களை? I will make you. It doesn't say go be fishers of men, but he leaves them to figure it out. அப்படி கிடையாது. It doesn't say நீ போய் பார்த்துக்கோ, நீ ஏன் எப்படி என்ன செய்யணும்னு பார்த்துக்கோன்னு சொல்லலை. ஆனால் அதுக்கு பதில் அவர் என்ன செய்கிறார்? He says follow me, I will make you. நான் உங்களை என்ன செய்வேன்? மாற்றுவேன். He reshaped their skill, their passion and very character for their new purpose. அவர் என்ன செய்கிறாரோ மோல்ட் பண்றார், மேக் பண்றார். Make me more like thee, Jesus. Make me more like thee. Give me a heart that filled with love. Make me more like thee. உம்மை போலாக்கும் இயேசுவே, உம்மை போலாக்கும். உள்ளத்தில் அன்பால் நிரப்பி என்னை உம்மை போலாக்கும் சொல்லி ஒரு பாட்டு இருக்கு, சிறு வயசு கோரஸ். ஆண்டவர் உங்களை கூட்டிகிட்டு வந்த பிறகு என்ன செய்கிறார்? அவர் ரீஷேப் பண்ணுறார், ரீஸ்கில்லிங் பண்ணுறார், ரீகேரக்டர் பண்ணுறார், புது பண்பை கொடுக்குறார், புது என்ன ஸ்கில்லை கொடுக்குறார். அவன் தன்னால் மாற்றுக்கிறான். பார்த்தீங்கன்னா கடவுளை அறிஞ்சு கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கும்போது என் ஸ்கில் வேறு ஸ்கில்லு தேவைப்பட்டுச்சு. எவன் என்ன திட்டினா கூட நான் திட்டிடுவேன். ஏன்னா நான் டீச்சர், பெரிய கம்ப்யூட்டர், எனக்கு மரியாதை கொடுப்பாங்க, சார் சார்னு அடிப்பாங்க. ஒரு பைபிள் காலேஜ் படிக்கும்போது ஒரு பிள்ளை வந்து என் பேரை சொல்லிட்டேன். கோவம் என் பேரை கூப்பிட்றாளேன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன், பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா நான் முன்னாடி எல்லோரும் டீச்சர் சார் 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 சொல்லுவாங்க. அப்புறம் அவமானப்பட்டு போய் எல்லோரும் வந்து இங்கே ஸ்கூல் வந்தோடனே சின்ன பசங்களாம் வந்து பேர் சொல்லுவாங்க. சின்ன சின்ன பசங்க எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சாமி கொட்டு போட்டுடே, நீ ஒன்றும் இல்லைடா, நீ பெரிய கொம்பன் நினைக்காத. ஆண்டவர் ஊழியத்தில் வரும்போது எல்லாத்தையும் தூக்கி ஓரம் போட்டுட்டு பாத்திரம் கழுவுறது, டாய்லெட் கழுவுறது, எல்லா வேலையும் நம்ம செய்வோம். சர்ச் காலேஜில் டாய்லெட் கழுவிருக்கீங்களா? உங்கள் டாய்லெட் கழுவிருப்பீங்க. எல்லோரும் டாய்லெட் கழுவுவீங்களா? எல்லோரும் பாத்திரம் கழுவுவீங்களா? ஜெய்சஸோடைய எல்லா டெக்னிக் மோப் பண்ணணும், காரிடோரெல்லாம். நான் மாஸ்டர்ஸ் படிக்கிறேன், எம்டிஹெச் படிக்கிறேன். நீ என்ன படி, வந்து வேலையை பாரு. கடவுள் என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா, உங்களை மோல்ட் பண்ணுவார். ஃபினான்ஷியல் ஒரு சைடு, சொசைட்டியில் இன்னொரு பக்கம். மோல்டு எப்படி பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபிட் ஆஃப் த மினிஸ்ட்ரிக்கு போகிறதுக்கு முன்னாடி பழைய எல்லா கேரக்டரையும் படித்து பாருங்கள். அவங்கள ஆண்டவர் உருவாக்குறதை நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் எடுத்த உடனே என்ன செய்ய முடியாது? ஒரு ரா மேனை கொண்டு போய் ஃபீல்டில் போட முடியாது. அவனை உருவாக்கணும், பக்குவப்படுத்தணும் இல்லையா? ஆண்டவர் என்ன செய்வார்? He will reshape you for a new purpose. அவர் புது ஊழியத்திற்கு பல வேலைகளை நம்ம அப்படியே போகும்போது பார்த்தீங்கன்னா, யோசேப்பா இருக்கட்டும், தாவீதா இருக்கட்டும், மற்ற கேரக்டர்ஸ் பைபிளில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஒரு ட்ரைனிங் பீரியட். ஈவன் மோசே எடுத்துக்கிட்டிங்கன்னா 40 வருஷம் ஊழியத்தில் நடத்துவதற்கு 80 வருஷம் ட்ரைனிங் கொடுத்தாரு ஆண்டவர். 80 இயர்ஸ். 40 வருஷம் பார்வோனுடைய அரண்மனையில், அடுத்த 40 வருஷம் வண்ணாந்திரத்தில், 80வது வருஷம் கூப்பிட்றாரு, வாப்பா ஊழியத்துக்கு அப்படின்றார். என்னடா பண்ணார்? அப்புறம் போய் மேயின்றார். அப்போ தான் தாழ்மையான, அதான் வசனம் சொல்லுது, மோசே ரொம்ப தாழ்மையானவனாக இருக்கிறான்னு சொல்லிட்டு, மிருதுவான். ஸோ இன்றைக்கி உங்களை குறித்து தேவன் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார் அன்பான பிள்ளைகள். ஆனால் உங்களை கூப்பிடும்போது என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா, உங்களோட பண்பை மாற்றுவார், உங்கள் தாளந்துகளை மாற்றுவார், கர்த்தர் நிறைய புதிய பண்புகளை கொடுப்பார். அது மாத்திரம் கிடையாது, இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் டிசைபிள்ஷிப். இது என்ன நடக்குதுன்னு கேட்டால், he will reshape the skill and the passion and the very character. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபார் த நியூ பர்பஸ் இஸ் என்னது கேட்டால், இதுதான் அவருடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், த ப்ராசஸ் ஆஃப் டிசைபிள்ஷிப். ஒரு சீஷனாக மாறுவது என்பது எல்லாவித காரியங்களும் கொடுத்துட்டு பண்ணுன்னு சொன்னால், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நான் உண்மையிலே நான் லைஃப்பில் கற்றுக்கிட்ட பாடம், எவன் சொகுசாக வந்தானோ வாழ்க்கையில் ஒரு காரியமும் நல்லா செய்ய மாட்டான்.
அடுத்தவன் கஷ்டத்தை புரிஞ்சுக்க மாட்டான். எவன் ரொம்ப கஷ்டப்பட்டு ஊழியத்தில் வந்தானோ அவன் அடுத்த வைத்த வழியெல்லாம் நல்லா புரியும். அவன் எல்லாருக்கும் நல்லவனாக இருக்க பார்ப்பான். ஏன்னா அதுதான் ட்ரைனிங். வசதியோட வாய்ப்போட எல்லாத்தையும் இருந்தானே அவன் பாஸாக இருப்பான், எல்லாருக்கும் வேலை சொல்லுவான், அவன் எதுவும் செய்ய மாட்டான். ஏசாமியோட மாடல் ஆஃப் மினிஸ்ட்ரி என்னன்னு கேட்டால் சர்வன்ட் லீடர்ஷிப். ஏசாமி கற்றுக் கொடுத்த பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லலை. அவரே செய்தார், கால கழுவினார், அவரே முன்னாடி செத்து காமிச்சார், அவரே தன் வாழ்க்கை அர்ப்பணித்து காமிச்சார். அப்படிப்பட்ட ஊழியத்திற்கு என்ன ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஆக ரிஃபார்ம் எம்பசிஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, sanctification flows from grace, not human resolve. பிலிப்பியன் 1:5 நம்ம இந்த வேதம் சொல்லியிருக்கு. பார்த்து உங்களின் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்த முடிய நடத்தி வருவார் என்று நம்பின்னு சொல்கிறார். ஆக ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த காரியங்களை எதை காமிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, தேவன் என்னை அவருடைய கிருபையினால் பரிசுத்தமான மாற்றிக்கிட்டு இருக்கிற பரிசுத்த பண்பை கொடுத்துட்ருக்கார், படுத்த சிந்தியை கொடுக்குறார், பற்றுடைய செயல்பாடை கொடுக்குறார். அன்பான பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் சபையில் இருக்கிறது ஒரு முக்கிய காரியம் கிடையாது. எந்த அளவுக்கு கிறிஸ்துவின் பண்பை தரித்திருக்கிறீங்க, எப்படி கிறிஸ்துவின் சாயலை உங்கள் வாழ்க்கையில் காண முடியுது, எந்த அளவுக்கு அந்த ஆண்டோட அன்பு உங்களை உந்தி ஏவுகிறதா இருக்குது. அதான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுது. ஆண்டவருக்காக வாழணும், ஆண்டவருக்காக செய்யணும், ஆண்டவருடைய சித்தத்தை செய்யணுன்ற வாஞ்சை இருக்கணும். எல்லாத்துக்கும் மேலே அவரை போல வாழ்க்கை வாழணும். இது ஆண்டோட கிருபை, ஆண்டவர் செய்கிறார். அது கிரைஸ்ட் சேஞ்சஸ் ஐடென்டிட்டி. அது இன்னும் கிடையாது. இன்னும் சொல்கிறாரு கேட்ட ஃப்ரம் ஃபிஷர்மேன் டு ஃபிஷர்ஸ் ஆஃப் மென். அவங்க யாராக இருந்தாங்க? மீனை பிடிக்கிறவங்களாம் இருந்தாங்க. இப்போ அவர்கள் என்னது? புது நோக்கம். அதே கை, அதே வலை பிடிச்ச கை, அதே மீன் பிடிச்ச கை, அதே கை தான் அது போட்டு ஓட்டின கை. இப்போ என்ன செய்ய போகுதுன்னு கேட்டிங்கன்னா, அது ரீபர்பஸ்டு. இப்போ புது நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுவரை யார் பின்னாடி போனாங்க? வலையை பின்னாடி போனாங்க, மீன் பிடிக்க போனாங்க, கடல்லையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த உலகமான கடலில் என்ன செய்கிற ஒரு பாட்டு இருக்குது, இயேசு எந்தன் படுகோட்டியாக இருப்பதினால் எனக்கு ஒன்றும் பயம் இல்லையே. பாட் பண்ண நேரம் ஆகிடும், விட்டுறேன். ஆழமான கடல் போல உலகம் இருக்குது, பாவமான உலகத்திலே இது மூழ்கி கிடக்குதுன்னு ஒரு பாட்டு. இந்த உலகம் ஆழமான கடல், பாவமான கடல். ஆனால் இன்றைக்கு இதுவரை என்ன மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தவன் எல்லாரும் உலகத்தில் அனுப்பப்படுகிறான் மனுஷனை பிடிப்பதற்காக. புது அடையாளம் பார்த்தீங்களா அவங்களுக்கு? ஆக த பர்பஸ் ஆஃப் மிஷன் த ஃபிஷர்ஸ் ஆஃப் மென். அவரோட நோக்கம் என்னன்னு கேட்டிங்களா? இதுவரை சாதாரண மீன் பிடித்தவங்க இப்போ என்ன பண்ண போகிறாங்க? இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் கேச்சர் ஆஃப் ஃபிஷ் டு எ கேச்சர் ஆஃப் மேன். ஹிஸ் ஒர்க். அவருடைய வேலை என்னன்னு கேட்டால், அந்த உலகத்தில் அவருக்காக முன்குறித்த ஆத்துமாக்களை தெரிஞ்சு கொண்டு வருது, அவர்கள் பின்னாடி போய் அவர்களை அழைச்சி கொண்டு அவர்களுடைய சபையில் கொண்டு வந்து சேர்க்கிறது. அதுதான் இன்றைக்கி ஆண்டவர் கொடுக்குற அடையாளம். அன்பான பிள்ளை, அதுதான் புது நோக்கம் என்னுடைய வாழ்க்கையில். இட்ஸ் இன்டென்ஷனல். அவரே செய்கிறாரு. இட் டசன்ட் ஜஸ்ட் டூ இட் ஃபார் த சேக் ஆஃப் டூயிங். அவர் என்ன செய்யலன்னு கேட்டால், மீன் கப்பலில் விழுகுன்னு நினைக்கக்கூடாது, போட்டில் விழுகாது. அது எங்கே இருக்குதோ அங்கே போகணும். மீன் பிடிக்கிற இடத்துல வந்துருமாமா, கப்பலில் அப்படியே போட்டை பிடிச்சிக்கிட்டே ரோட்டில் நம்ம நிறைய பேர் மீன் போட் சில வேலை மீன் பிடிச்சி பழக்கம் இருக்கும். மீன் போய் நான் ஒரு வீட்டுக்கு போனேன் லாஸ்ட் இயர். நான் நவம்பர் நாட்டில் மெஃபில் மலேசியா போயிருந்தேன். அந்த ஐயா நைட்டெலாம் போயிடுவாராம், டீம் எடுத்துகிட்டு போட் எடுத்துகிட்டு ரொம்ப ரொம்ப நடுக்கடல் போயிடுவாங்களாம். ராத்திரி எல்லாம் மீன் பிடிப்பாங்க. மீன் தொப்புன்னு விழாது இல்லைலாம். நம்ம மீன் பிடிக்கணும். ஆக எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது இன்டென்ஷனல். டசன்ட் ஜஸ்ட் ஹோப் ஃபிஷ் ஜம்ப் இன் டு த போட். இட் கோஸ் வேர் தே ஆர் த காஸ்ட் திஸ் நெஸ்ட். எங்கே இருக்கிறவங்களோ அங்கே போகணும். இன்றைக்கும் நம்ம சபையில் பல இடங்களுக்கு நம்ம சென்று ஊழியத்தை செஞ்சுட்ருக்கோம். வாசிங்க 4வது ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போமா? 20, 21, 22 வாசிங்க. உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அவிட விட்டு போகையில் வேறு 2 சகோதரராகிய யாக்கோபும் யோவானும் உடனே பழுது பார்த்து கொண்டிருக்க போது கண்டு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் படவையும் தகப்பனை விட்டு பாருங்க, இந்த இடத்துல பாருங்க. And they straight away left their nets and followed him. And going from thence he saw other 2 brethren, James the son of Zebedee and his brother John his brother, in a ship with Zebedee their father, mending their net. He called them, and they immediately left the ship and their father and followed him. இந்த வேதத்தை பார்த்தீங்கன்னா இங்கே இந்த வாசிங்க பார்க்கலாமா? இம்மீடியட்லி ஒபீடியன்ஸ். இம்மீடியட் ஒபீடியன்ஸ். எப்படி அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, எப்படி பதில் கொடுத்தாங்க? இம்மீடியட், உடனே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒபீடியன்ஸ் அண்ட் ட்ரூ டிசைபிள்ஷிப். த வேர்ட் இம்மீடியட்லி அது ஸ்ட்ரைட் அவே, உடனே உடனேன்ற வார்த்தை 2 வாட்டி அப்பியர் ஆகுது. இந்த வார்த்தையில் நோ டிலே.
obedience is a prompt, not postponed. ஆக ஆண்டவருக்கு கீழ்ப்படிகிறது நாளைக்கு நாளை கழிச்சு இன்னொரு வாட்டி பார்க்கலாம் அப்படின்னு கிடையாது. பாருங்க, the response is not delayed by the committee meeting or 5-year plan, it's immediate. அப்படின்னு என்னது, பல வேலைகளில் நம்ம சர்ச்சில் நான் அந்த சபையில் இருக்கிறேன், கொஞ்ச நாள் கடவுள் ஊழியத்தை பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு சில வேலைகளில் மனபாரமாக இருக்கும். ஏன்னா என் கூட வேலை பார்க்குறவங்களாம் செக்குலர் வேர்ல்ட்லேருந்து வந்து வேலை பார்க்குறவங்க, மினிஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு இந்த அர்ஜென்சியே புரியாது, என்ன பாஸ்டர் சொல்கிறான்னே தெரியாது. ஆண்டோட வேலை நாளைக்கு இல்லை, இன்னைக்கு இப்போ. இட்ஸ் இம்மீடியட். ஒரு முறை ஒரு ஐயா ஊழியத்தை சாப்பிட போனாராம் ஹோட்டலில் போய். ஒரு டேபிளில் உட்காந்துருக்கிறார். அப்போ ஆண்டவர் உள்ளத்தில் பேசுகிறார், இந்த இவன்ட்ட பேசு அப்படின்னு சொல்கிறார், இந்த சர்வர்கிட்ட பேசுன்னு சொல்கிறார். இவர் இல்லை நான் பார்க்குறேன் நாளைக்குன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். உடனே ஐயா தோசை கொண்டு வரணும், தோசை கொண்டு வந்து வைக்கிறான். இந்த பையன் கொண்டு வந்துட்டு என்ன செய்கிறான், வச்சுட்டு போயிடுறான். இவன் சாப்பிட்டுட்டு வெந்துச்சு போயிடுறான். ஆனால் மனசில் நிம்மதி கிடையாது, சமாதானம் கிடையாது. உடனே அதே ஹோட்டல் போகிறாரு, அதே சீட்டில் உட்கார்றாரு. திருப்பி ஒன்று என்ன அந்த சர்வர் வர்றான். சர்வர் வந்து இன்னொரு சர்வர் வர்றான். என்னடா ஆச்சு, எங்கடா இன்னொருத்த வந்தவன்? அவர் சொல்கிறாரு, சார் நேற்றே அவன் தூக்கப்பட்டு செத்து போயிட்டான் சார். ஆண்டவோட வேலை என்பது நாளைக்கு நாளை கழிச்சு இன்னொரு நாளைக்கு செய்கிறது இல்லை. உங்கள் வீட்டை சமைக்கிறது வேணால் நாளைக்கு வச்சுக்கோங்க, நாளை கழிச்சு சாப்பிட்டு வாங்கி போங்க. உங்கள் உலக காரியங்களுக்கு நாளைக்கு நாளை கழிச்சு நீங்கள் போங்க. ஆண்டவர் ஊழியம் என்பது இம்மீடியட் மீன்ஸ் இன்னைக்கு இப்போ. ரட்சிப்பு என்பது நாளைக்கு கிடையாது. ரொம்ப முக்கியமானது இது. வேதத்தில் எல்லா இடத்துல விஷயம் முக்கிய மார்க் பார்த்தீங்கன்னா உடனே வார்த்தை நிறைய இடத்துல வந்திருக்கிறோம். எனவே நீங்களும் நான் இம்மீடியட் ஒபீடியன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், நாட் டுமாரோஸ் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். நாளைக்கு நாளை கழிச்சு என்பது சில வேலை தள்ளிப்பட்டுவாங்க. இல்லை நான் அடுத்த வருஷம் பார்ப்பேன், அடுத்த வருஷம் பார்ப்பேன்னு பார்க்காதீங்க. கடவுள் உங்களை அழைக்கிறாருன்னா நாளைக்கு கிடையாது, இன்னைக்கு இப்போ. அது மாத்திரம் கிடையாது. இந்த ரெஸ்பான்ஸில் முக்கியமானது என்ன, இட்ஸ் காஸ்ட்லி. தே லீவ் டூ திங்ஸ். என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், தே லெஃப்ட் தேர் நெட்ஸ். முதல்ல 20வது வசனம் மறுபடியும் எனக்கு வாசிக்கலாமா? உடனே அவர்கள் வலைகளை விட்டு. ஆக இங்கே பார்த்தீங்கன்னு கேட்டால், they left the tool of trade and security and their livelihood. என்னது பண்ணீங்கன்னா, அவங்க ட்ரேடுன்னு கேட்டால் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரேட்லையுமே டூல்ஸ் இருக்குது நமக்கு எல்லாருக்கும். அவங்க ட்ரேடில் அவங்க டூல் என்ன விஷயம் மீனவர்கள் சொன்னால் என்ன இருக்கணும், அவங்க ட்ரேடில் ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த வலை என்பது என்னத்தை குறிக்குதுன்னு கேட்டிங்கன்னா அவங்க சாப்பாடு, அவங்க பாதுகாப்பு, அதுதான் அவங்க எல்லாமே. எல்லாம் கவர்மெண்ட் வேலையை விட்டுட்டு 30 வயசு 29 வயசு தாண்ட பிறகு வந்துட்டேன். மாதம் சம்பளம் இருந்துச்சு, மரியாதை இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. இங்கே வந்த பிறகு பைபிள் காலேஜ் படிக்கணும், சொந்தமாக செலவு பண்ணி படிக்கணும். யார் கொடுப்பான்னு நினைக்கிறீங்க? யார் தேவைகளை சந்திப்பா? என்ன ஆகும், எப்படி நடக்கும் தெரியாது. ஆண்டவர் கூப்பிட்டார், அது மட்டும்தான் தெரியும். ஆண்டவர் நடத்துவார், அந்த விசுவாசம் இருக்கு. கடவுள் கைவிடலை. For Peter and Andrew this was significant financial sacrifice. அவங்க தங்களுடைய வருமானத்தை விட்டுட்டு போகிறாங்க. கடவுள் ஊழியத்தை அழைக்கும் பொழுது சில வேலைகளை சவால் மறைஞ்சதாக இருக்கும். எல்லாத்தையும் சில வேலைகளை செக்குலர் வேர்ல்ட்லேருந்து வந்த பிரதர்ஸ்லாம் பணத்தை பார்த்து மினிஸ்ட்ரி செய்வாங்க. நாங்கள் மினிஸ்ட்ரி பார்த்து அப்படி செய்கிறதே கிடையாது. பணம் இருக்கோ இல்லையோ என் தேவைகளை கடவுள் சந்திப்பார். நான் விசுவாசத்தோடு தொடங்குறது ஃபெய்த் பேஸ்ட் மினிஸ்ட்ரி. நம்ம மினிஸ்ட்ரிலாம் அப்படி தான் தொடங்குறோம். இன்றைக்கி வர நிறைய ஊழியத்தை நான் எப்படி செய்வேன்னு கேட்டால், ஆண்டவர் தேவைகளை சந்திப்பார். செஞ்சால் செய்கிறாரு, இருக்கிறத வச்சு நான் செய்கிறேன். நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன், பாட்டுக்கிட்டு நீ கொடுத்தா கொடுக்காட்டி போங்கடா. என்னன்னு கேட்டிங்கன்னா, இது கடவுள் அறியாதவர்களுக்கு விசேஷமாக செக்குலர் வேர்ல்ட்லேருந்து வர டீச்சர் லீடர்ஸ் என்னன்னு கேட்டால், தே வில் கால்குலேட் எவ்வளோ பட்ஜெட் இருக்குது, எவ்வளோ பணம் இருக்குது. இந்த சர்ச்சை தொடங்கும் போது இன்றைக்கி நான் சொல்கிறேன் உங்களுக்கு, இந்த சர்ச் பில்டிங்கை தொடங்கும் போது இந்த சர்ச்சில் இருக்கிற இன்றைக்கி இருக்கிற யாருமே $1 கொடுக்கல. சரியா? பாஸ்டர் திமோத்தேயுன்னு ஒருத்தர், பியூலாண்டர்னு ஒருத்தவங்க இந்த பில்டிங்கை பிட் பண்ணுறாங்க, கிடைக்கல. செகண்ட் பிட்டு நல்ல வேலை திருப்பி வருது. அவங்க ஹையர் பிட் பண்ணி ரஃப்ல $1 மில்லியன் 1982 வருஷம் இந்த இடத்த வாங்குறாங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய பில்டிங். இப்போ இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா இதே அளவுக்கு தான் அன்றைக்கி இருந்த பில்டிங். ரொம்ப பெரிய சின்ன பில்டிங் கிடையாது. 83 அது கட்டி பிடிக்கும் போது ஆல்மோஸ்ட் இதே சைஸில் கட் பண்ணுறாங்க. இன்னொரு $1 மில்லியன் போட்டு கட்டுறாங்க. $2 மில்லியன் வெள்ளி. யார் கொடுத்தா? பாஸ்டர் திமோத்தேயு பெரிய ஹார்ட் இருந்துச்சு. அவர் பார்க்குறாரு, இது ஊழியம் நல்லபடியாக இருக்கும், நம்ம செலவு பண்ண வேண்டிய சர்ச் மூலமாக ரைஸ் பண்ணி அவங்க கட்டிட்டாங்க. இன்றைக்கி பல மினிஸ்ட்ரிஸை ஊழியம் செய்ததுக்கு செக்யூரிட்டி பார்த்தது கிடையாது, ஃபைனான்ஸ் பிளானிங் கிடையாது. கடவுள் வழி நடத்தியிருக்கிறார். நான் மினிஸ்ட்ரிக்கு வரும்போது என்கிட்ட கையில் காசே இல்லை. யாரும் ப்ராமிஸ் பண்ணலை, நான் உன்னை படிக்க வைக்கிறேன், நான் உனக்கு செய்கிறேன் வைக்கிறேன்னு சொல்லிட்டு. ஆண்டவர் செய்தார். சிங்கப்பூரில் வரும்போது FEBC வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு 6 மாதம் எனக்கு ஸ்பான்சரே கிடையாது, ஒன்றும் கிடையாது. 10 வெள்ளி கூட கிடையாது. மற்ற ஃப்ரைடே சாட்டர்டே நான் சாட்டர்டே சண்டே சாப்பிட மாட்டேன். நான் சாப்பாடு இல்லை. கடவுள் கைவிட விட மாட்டார். யூ நீட் டு நோ ஹவு டு ஃபேக்ட் சாக்ரிஃபைஸ். இட்ஸ் காஸ்ட்லி. அது மாத்திரம் கிடையாது. லெஃப்ட் த போட் அண்ட் த ஃபாதர். 22 வாசிங்க எனக்காக. உடனே அவர்கள் படவையும் விட்டு
இங்கே பார்த்தீங்கன்னா யோவானும் அதாவது அது ஜெபதேவன் குமாரன் யாக்கோபு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நல்ல வேளை பேதுரு அந்திரையா விடும்போதும் நெட்டை தான் விட்டுட்டு போனாங்க, போட்டை விட்டுட்டாங்க. ஆனால் இவங்க யார் விட்டாங்கன்னா, படகை விட்டது மாத்திரம் கிடையாது, they both their father யார் விட்டுட்டாங்க, அப்பா. ஜான் அண்ட் ஜேம்ஸ் அண்ட் ஜெபடி வாஸ் ரிலேஷனல் சாக்ரிஃபைஸ். பல வேலைகளை ஊழியத்தில் வரும்போது உறவு கூட துண்டிக்க வேண்டியிருக்கும். உறவு துண்டிக்கிறதுனா டோட்டல் கண்டில் அது முக்கியத்துவம் கொடுது. இதுவே அப்பா அம்மா நான் போய் என் வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாட்ட போய் சொல்கிறேன், ஊழியத்தில் வேலையில் விடக்கூடாது, நான் அதெல்லாம் சொல்லிட்டேன், அதெல்லாம் பேசக்கூடாது நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு நினச்சிட்டேன், காசு கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு ஊழியத்துக்கு வந்துட்டேன். பிள்ளை வேலையில் நமக்கு வேண்டியவங்க விருப்பப்படுவாங்களா நான் ஊழியத்தை விட்டுட்டு போகணுன்னு சொல்லிட்டு ஃபுல் டைம் போகலாமா? உலகத்தில் வேலை பார்க்கணும், நீ டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், அன்பான பிள்ளைகளே உங்கள் பிள்ளைகளை கடவுளுக்கு ஒப்பு கொடுங்க. இந்த உலகத்தில் சாதிக்காத காரியத்தை உங்கள் பிள்ளைங்க உங்களுக்காக கடவுளுக்காக சாதிப்பாங்க. They left their family business and their family ties. அது மாத்திரம் தன்னோட குடும்ப வருமானத்தை விட்டுட்டு அவங்க குடும்ப உறவை விட்டுட்டு போயிட்டாங்க. வாங்க நேராச்சு. Doesn't mean God hates family என்னன்னு கேட்டால், பட் இட் மீன்ஸ் loyalty to Christ must be supreme. ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும், தகப்பனை தாயான கனப்படுத்தணும், தன்னுடைய வேலையில் தன்னால் முடிஞ்ச மட்டும் அவங்க கடமைகளை நீங்கள் செய்யணும், அப்பாவுக்கு அம்மாவுக்கு செய்யணுமே தவிர. ஆக இது எப்படிப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, காஸ்ட்லி கால். எப்படிப்பட்டது? வெளியேற பெற்ற அழைப்பு. டு ஃபாலோ கிரைஸ்ட் மீன்ஸ் சப்மிஷன், obedience and self denial. வசனம் சொல்லுது லூக்கா 9:23, என் பின்பு எல்லாரையும் நோக்கி ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் செல்வையை தன்னிதனமே எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆண்டவருக்கு வரும் பொழுது ஆண்டவர் முதலிடம் வைக்க அன்பான பிள்ளைகள், அதுதான் ஆண்டவர் வசனம் சொல்லுது. ஸோ we cannot hold on to nets and follow the new master at the same time. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வேத பகுதி தானே இது. என்ன 2 எஜமான்களுக்கு நான் வேலை பார்க்க முடியாது, மத்திய 6:24. அது மாத்திரம் Christ must be supreme over career, comfort and relationship. மத்திய 19:10-20-37 சொல்லுது, தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் அல்ல, அண்ட் மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் பாத்திரம். அப்படின்னா என்னது? மகனை நேசிக்கணும், பிள்ளையை நேசிக்கணும், அம்மாவை நேசிக்கணும், அப்பாவை நேசிக்கணும். ஆனால் ஆண்டவருக்கு என் வாழ்க்கை முதலிடம் கொடுத்துருக்கணும் அன்பான பிள்ளைகளே. ஸோ நீங்கள் நினச்சி பாருங்கள், நீ எப்படி செய்கிறீங்க? முடிப்போமா? என்ன முக்கியமான கருத்து? We do not follow Christ become a fishers of men. We do not follow Christ to become a fishers of men. இயேசுவை பின்பற்றி போகிறது மக்களை பிடிப்பதற்காக இல்லை. We become fishers of men because we follow Christ. நாம் ஏன் மீன் பிடிக்கிறவள மனிதர்கள் பிடிக்கிறவள மாறணும்னு கேட்டிங்கன்னா, ஆனால் ஏசாமியோடைய வேலை அதுக்காக தான் என்னை அழைத்திருக்கிறார். As a mission flows from union with Christ, not pressure or guilt. அப்படின்னா என்னது? ஆண்டவருக்கும் எனக்குள்ள உறவுனால இந்த ஊழியம் செய்யப்படணுமே தவிர, இல்லை எங்கள் பாஸ்டர் சொல்கிறாரு, இல்லை யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னு வந்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு நிற்க மாட்டீங்க. தயவுசெய்து அப்படி செய்யாதீங்க. ஆண்டவர் உங்களை அழைக்கிறார், ஆண்டோட அன்புல அவளை காணப்படுவான். கேட்டு பார்ப்போமா இந்த கேள்வியை? Have you truly followed Christ? I only admired him. உண்மையாக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போகிறீங்களா? இல்லை உண்மையிலே எங்கள் ஏசாமி ரொம்ப நல்லவருங்கன்னு சொல்லிட்டு சும்மா கதை விட்டுட்டு உட்காந்துருக்கீங்களான்னு பாருங்கள். வாட் நெக்ஸ்ட் கிரைஸ்ட் இஸ் காலிங் யூ டு லீவ்? எதை விடணும்னு ஆசை ஏசாமி அழைப்புக்கிறார்? ஆர் யூ பீங் சேவ்ட் இன்டு யுவர் விட்னஸ் ஆர் ரிமைனிங் ஸ்பெக்டேட்டர்? இன்னைக்கு சபையில் வந்து மற்றவங்களுக்கு சாட்சியாக நிற்கிறீங்களா, இல்லை வெறும் என்ன செய்கிறீங்க, பார்வையாளராக உட்காந்துட்டீங்களா சர்ச்சில்? கேட்டு பாருங்கய்யா. ஆர் வி as a church fishing or mending the nets? நம்ம இன்னும் கடவுளுக்காக ஊழியம் பண்ணுறோமா? மக்களை போய் கடவுள் சபைக்கு கொண்டு வருகிறோமா, இல்லை உட்காந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இந்த வலை பின்ற இடத்துல உட்காந்துட்ருக்கோமான்னு கேட்டு பாருங்கள். ஒரே ஒரு கதையை நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன், டைம் ஆகிடுச்சு எனக்கு. லைஃப் போட் எக்ஸிஸ்ட் ஃபார் ஒன் பர்பஸ், டு ரெஸ்கியூ த ட்ரௌனிங். எல்லா கப்பலில் நீங்கள் போயிருப்பீங்கன்னா, பெரிய பெரிய கப்பலில் போனீங்கன்னா அங்கே என்ன இருக்குன்னா லைஃப் போட்னு சொல்லி மக்கள் ஏதாச்சும் மூழ்கிட்டாங்கன்னா காப்பாற்றுறதுக்கு இருக்கும். அந்த க்ரூஸ் என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டுங்க, என்ன செய்வாங்கன்னா அழகாக இருக்கிறவங்க எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும், அது உண்மை தான். ஆனால் என்ன செய்வாங்க, பாலிஷிங் த போட் அண்ட் ஃபெலோஷிப் அட்மைரிங் த சி. ஆக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, உட்காந்துக்கிட்டு பாலிஷ் பண்ணுறது, போட் அழகாக பண்ணுறாங்க, எப்போ பார்த்தாலும் ஃபெலோஷிப் பண்ணுறாங்க. ஃபெலோஷிப் மட்டும் பண்ணல, அங்கே உட்காந்து பார்த்து அழகான கடலை பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க. while people drown around them, the mission is lost. ஆனால் இன்னும் அங்கே மக்கள் மறுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. லைஃப் போட் இருந்து என்ன பிரயோஜனம்? யாரும் பயன்படுத்தலையே. The church is Christ's life boat. It's dying world. இந்த உலகத்துக்கு, இந்த உலகம் மரித்து போகிற உலகத்துக்கு, நரது போகிற உலகத்துக்கு நீங்களும் நானும் தான் லைஃப் போட். எனவே இந்த ஸ்லைடு எல்லாம் பார்த்தீங்கன்னா லைஃப் போட்டிருப்பேன். எதுக்கு லைஃப் போட்டேன்னா, நீங்களும் நானும் அந்த க்ரூ அந்த லைஃப் போட்டில், இந்த லைஃப் போட்டுக்குள்ளே அவங்கள கொண்டு வரணும், அவங்கள நான் சேவ் பண்ணணும். நீங்களும் நானும் பாதுகாப்பாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் கடவுள் அறியாத நிறையா பேர் ஆண்டவர் அறிவிட்டு வெளியில் இந்த மரித்து கொண்டு இருக்கிறாங்க. we are not saved from the sea to sit comfortably. நானும் நீங்களும் இந்த சபையில் வந்து சொகுசியாக உட்காந்து மியூசிக் வாட்சி ஏர் கண்டிஷனில் இருந்துட்டு எல்லாம் உட்காந்துட்டு அழகாக பாட்டு பாடிட்டு இந்த போயிட்டு அடுத்த வாரம் தோத்திரம் போட்டு வந்து திருப்பி உட்காந்துட்டு இருக்கிறதுக்காக தேவனை அழைக்கல. we are saved into a mission to rescue others. ஒரு பாட்டு இருக்கு இங்கிலீஷில், rescue the perishing, care for the dying, Jesus is merciful, Jesus will save. A rescue mission.
சாகிறவங்களும் இந்த உலகத்தை விட்டு தேவன் அறியாதவர்களை எனக்கு மீட்பதற்கு தேவன் அழைத்திருக்கிறார். Christ still walks by the shore of our lives and our says. என்றைக்கும் ஆண்டவர் நம்முடைய ஷோரில் நம்முடைய கரையில் நடந்து வருகிறார். ஃபாலோ மீ, ஐ வில் மேக் யூ ஃபிஷர்ஸ் ஆஃப் மேன். தேவன் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைத்து கொண்டு இருக்கிறார். மனிதனை பிடிப்பதற்கு அழைத்து கொண்டு இருக்கிறார். மே வி ரெஸ்பாண்ட், நாட் டுமாரோ, நாட் லேட்டர், பட் இம்மீடியட்லி. நாளைக்கு இல்லை சுவாமி, இன்னமும் தான் இனிமேல் பார்த்துக்கிறேன்னு சொல்லக்கூடாது. இப்போது கண்டுபிடி ஜெபிப்போமா? வாங்க எல்லாரும் கண்டுபிடி ஜெபி.